Hello everyone, I'm Pratibha Shaktivel. Now we are going to discuss about decimal to hexadecimal conversion in number system. Okay, first வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷனோட டெஃபினிஷன் என்ன பார்க்கலாம். Decimal to hexadecimal conversion is the process of converting a decimal number with a base of 10 to hexadecimal number with a base of 16. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷனோட டெஃபினிஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பேஸ் 10 வேல்யூவோட இருக்கிற டெசிமல் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் 16 இருக்கிற ஹெக்ஸாடெசிமல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் அப்படிங்கிறாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷனோட டெஃபினிஷன். டெசிமல் நம்பர்ஸோட ரேடிக்ஸ் ஆர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10. டெசிமல் நம்பர்ஸ் வந்து மொத்தம் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. வாட் ஆர் தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 9 இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ். ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸோட ரேடிக்ஸ் ஆர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16. ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 16 இருக்குது. வாட் ஆர் தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to F வரைக்கும், அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். டபுள் டிஜிட்டில் இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரா, அதாவது கேபிட்டல் லெட்டரில் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணிக்குவோம். அதாவது 10 வந்து பார்த்திங்கன்னா A, அதே மாதிரி 15 வந்து F, அந்த மாதிரி அந்த ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா 0 to F வரைக்கும் நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷனோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொஷின் வந்து என்னன்னா 725.25 பேஸ் 10 இதான் வந்து கொஷின். இப்போ நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 725 வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து 16 டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 45 கிடைக்கும். 16 45 720. அப்போ 725 minus 720 வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 5 கிடைக்கும். அதை நம்ம வந்து ரிமைனிங்கில் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 16 டிவைட் பண்ணணும். அப்படி நம்மளுக்கு பண்ணும்போது ஆன்சர் வந்து 2 கிடைக்கும். 2 16 வந்து பார்த்தீங்கன்னா 32. அப்போ 45ல 32 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 13. ஸோ 13 வந்து ரிமைனிங்கில் எழுதிக்கணும். இப்போ நம்ம வந்து 2 வந்து நெக்ஸ்ட் வந்து 16 டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் இதோட ஸ்டாப் ஆயிடும். இப்போ நம்ம ஆன்சர்ஸ் வந்து கீழேருந்து மேலே இந்த ஆர்டரில் எழுதிக்கணும். அப்போ வந்து 2 13 5 இதான் வந்து ஆன்சராக இருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் வந்து டபுள் டிஜிட் நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எடுத்துக்கும் அப்படின்ட்டு. அப்போ 13க்கான ஈக்குவலண்ட் ஹெக்ஸாடெசிமல் ஆல்ஃபபெட் என்னன்னா D. ஸோ அப்போ வந்து 725 அதோட அந்த டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் நம்பர் என்னன்னா 2D5. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க அந்த 0.25 அந்த டெசிமல் நம்பருக்கு நம்ம ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 0.25 into 16 அப்படின்னு பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4.00 வரும். இதில் வந்து 4 வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ரிமைனிங் இருக்க 00 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கணும். அதாவது 0.00 into 16 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.00 வரும். இதில் 0 தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் திருப்பி இந்த 0.00 into 16 பண்ணால் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வரும். அதாவது என்ன ஆன்சர்னா 0.00 தான் வரும். ஸோ இப்போ இந்த 0.00 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கனால நம்ம அந்த ஃபஸ்ட் நம்மளுக்கு எப்போ இந்த 0.00 வந்துச்சோ அப்போயே நம்ம வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இதில் வந்து ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்னா மேலேருந்து கீழே அந்த ஆர்டரில் எழுதணும். அப்போ 40 அப்படின்னு வரும். இந்த 0 வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஆன்சரில் வந்து நீங்கள் போட்டாலும் போடலாம், போடாட்டி விடலாம், அது நம்ம விருப்பம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.25க்கு அந்த டெசிமல் நம்பரோட ஈக்குவலண்டான ஹெக்ஸாடெசிமல் நம்பர் என்னன்னா 4. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 0.25 டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்டான ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 725 அதுக்கு கண்டுபிடிச்ச அந்த டெசிமல் நம்பருக்கு கண்டுபிடிச்ச ஹெக்ஸாடெசிமல் நம்பரையும் அடுத்த 0.25 டெசிமல் நம்பருக்கு கண்டுபிடிச்ச ஹெக்ஸாடெசிமல் நம்பரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எழுதிக்கணும். அதாவது எப்படின்னா 2D5.4 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னன்னா 725.25 பேஸ் 10 அந்த டெசிமல் நம்பரோட ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் நம்பர் என்னன்னா 2D5.4 பேஸ் 16. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் நம்பர். தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ வந்து உங்களுக்கு டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching.